ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பைட். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிக்கன் பிரியாணி சீரக சம்பா அரிசியில் டிஃப்ரெண்ட்டான முறையில் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னே என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெரிய பீசஸாக போட்டிருக்கேன். சிக்கனுக்கு மேரினேஷன் பண்ணிக்கலாம். நான் 1/4 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதுலேயே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சேர்க்க மறந்துட்டேன், நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. லெக் பீஸில் கட்டிங் போட்டு இந்த மாதிரி அந்த கட்டிங்குள்ளெல்லாம் ஸ்பைசஸ் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இது 1 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுறேன். சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் 1 கிலோ. நான் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே அரிசியில் கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், பாஸ்மதி ரைஸ், நார்மல் ரைஸ், எது வேணாலும். நான் இன்றைக்கி சீரக சம்பா எடுத்திருக்கேன். ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம், 1/4 கட் புதினா, 1/4 கட் கொத்தமல்லி, ஒரு 7-8 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். ரொம்ப தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டியான பதத்துக்கு அரைச்சிக்கிட்டு வரலாம். அதே மாதிரி பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, ஏன்னா மிளகாத்தூளெல்லாம் சேர்ப்போம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். நான் எடுத்துகிறது 1 கிலோ சிக்கன், 1 கிலோ அரிசி எடுத்துருக்கேன். அதனால் 150 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சோடனே 2 பே லீஃப், கருப்பு ஏலக்காய் 1, ஸ்டார் பூ 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு 4 பீஸ் பட்டை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு சிக்கன் அரிசி சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 200 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் மெலிசாக நீட்டு வாக்கில் அரிஞ்சிருக்கேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா தீஞ்சிடும், நல்லா இருக்காது பிரியாணி. இந்த ஸ்டேஜில் நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நான் சிக்கன் மேரினேஷன் பண்ணும்போது சேர்க்க மறந்துட்டேன், அதனால் சேர்த்துட்டு இப்போயே சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு. நீங்கள் அதில் சேர்த்துருந்தீங்கன்னா இதில் 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம், கலர் மாறட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது ஃப்ளேவருக்கோஸ்கரம், அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன், கட் பண்ணல. இப்போ இந்த அளவுக்கு கலர் மாறினோடனே 100 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா குழஞ்சி ஃப்ரை ஆகணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் பிரியாணி செய்யும்போது எந்த அளவுக்கு
ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன், தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோடனே 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன், 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோடனே கொத்தமல்லி புதினாலாம் அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இதுவுமே இந்த தக்காளி கூட சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகி எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும், அந்த அளவுக்கு இருக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோடனே நான் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுவுமே நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு. இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா சிக்கனை சேர்த்துக்கிறேன். சிக்கன் நான் 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நீங்கள் மேக்ஸிமம் 1 ஹவர் ஆச்சு வைங்க, அப்போ தான் சிக்கனோட டேஸ்ட்டு, பிரியாணியோட டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருக்கும். எனக்கு டைம் இருந்ததுனால நான் 4 மணி நேரம் வச்சுருந்தேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வேக விட்டுடலாம். இந்த மசாலாலே சிக்கன் ஒரு 20% வேகணும். இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சிக்கன் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேகட்டும். இப்போ இந்த அளவுக்கு வெந்த உடனே தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 1.5 லிட்டர் தண்ணி 25 நிமிஷத்துக்கு முன்னையே ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு லேட் ஆச்சுன்னா அரிசியை ஒரு சல்லடையில் போட்டு தண்ணியை வடிகட்டிடுங்க. இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிச்சிருக்கு, சிக்கனும் வெந்திருக்கு. இப்போ நான் அரிசி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னையே நான் அரிசி ஊற வச்சுட்டேன். நீங்கள் அந்த மாதிரி முடியலன்னா பிரியாணி தக்காளியெல்லாம் ஃப்ரை ஆன பார்த்து ஊற வச்சு தண்ணி வடிச்சுக்குங்க. இப்போ இது நல்லா கொதித்து அரிசியில் இருக்கிற தண்ணி வற்றட்டும், அப்புறமா நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சிக்கனில் உப்பு போட்டிருப்போம், அதே மாதிரி தக்காளி ஃப்ரை பண்ணும்போது உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். பாருங்கள், இப்போ அரிசியில் இருந்த தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு இன்னும் லோ ஃப்ளேமில் வச்சிடுறேன். ஒரு 20 மினிட்ஸ் இருக்கட்டும் தம்மில். இப்போது 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக உதிராக வந்திருக்கு. இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ரொம்ப ஸ்லோவில்
மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து அரிசி வந்து குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.